இஸ்லாத்தை சுதந்திரமாக நிம்மதியாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதனை விடவும் சுதந்திரமான அமைதியான இஸ்லாத்துக்கு வரவேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகருவது என்பது ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம். அது வெறுமனே இபாதத்துகளோடு அகலாத்துகளோடு மாத்திரம் குறுகிய ஒரு வாழ்க்கை முறை அல்ல. வாழ்க்கையின் சகல அங்கங்களும் இஸ்லாத்திலே இருக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சுன்னாவிலே இவற்றை பரந்துபட்ட அடிப்படையில் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு முழுமையான ஒரு இஸ்லாத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சூழலை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்பது முதலாவது படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது முக்கியமான படிப்பினை அந்த சஹாபாக்களுடைய ஈமானிலே இருக்கின்ற பலம், கொள்கையிலே அவர்கள் கொண்டிருந்த உறுதி. அவர்கள் அந்த கொள்கைக்காக வேண்டி எதனையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். வியாபாரத்தை விட்டு போனார்கள் மதீனாவில். தங்கள் திருமணம் முடித்திருந்த மனைவியர் இஸ்லாத்துக்கு வர விருப்பமில்லையா, அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் மதீனாவுக்கு போய்விட்டார்கள். கணவனை விட்டுவிட்டு மனைவி மதீனாவுக்கு போன சம்பவங்கள் பல இருக்கின்றன. தொழில் துறவுகளை விட்டு போனார்கள். தங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து பிரிந்து சென்றார்கள். தங்களுடைய உறவுகளை பிரிந்து சென்றார்கள். எங்களுக்கு ஈமான் மாத்திரம்தான் வேண்டும். ஈமானை இழந்த நிலைமையில், இஸ்லாத்துக்கு துரோகம் விளைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்க தயாராக இல்லை என்று அவர்கள் பிரகடனம் செய்தார்கள் உலகத்தில். அந்த வகையில் அவர்கள் முழுமையான தியாகிகள். அவர்கள் முழுமையான தியாகிகள். அந்த தியாகத்திலிருந்து எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்று உலகத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். முஸ்லிம்கள் 200 கோடியாக வாழுகிறார்கள். 52 முஸ்லிம் நாடுகள் உலகத்திலே இருக்கின்றன. அப்படி இருந்தும் உலகத்திலே மிகவும் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், மிகவும் அதிகமாக தொந்தரவுகளுக்கு உள்ளாகின்ற ஒரு சமூகம். நேற்று கூட காசாவிலே 50 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு முந்தைய தினத்திலே 35 பேர் என்று ஒவ்வொரு நாளும் இந்த கிரிக்கெட் மேட்சிலே இந்த ஸ்கோரை பார்ப்பது போன்று மீடியாக்களிலே மக்கள் இந்த அவலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே யூதர்களுடைய தொகை 1.5 கோடி கூட இல்லை. 0.2 என்பதுதான் அவர்களுடைய விகிதாசாரம். ஆனால் இன்று உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக, மிகப்பெரிய அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறி இருப்பதற்கான காரணங்கள் எவை? அல்லாஹு தஆலா வெற்றிக்கான காரணங்கள், நிபந்தனைகள் என்று, ஷுரூத்துகள் என்று எவற்றை சொன்னானோ அவற்றை நாங்கள் எந்த அளவு தூரம் கடைபிடிக்கிறோம் என்று எங்களுடைய வாழ்க்கையை உரைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஈமானுடைய பலம் எந்த அளவு தூரம் இருக்கிறது. வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உடல் அளவிலே பலவீனப்பட வேண்டாம். நீங்கள் உள்ளத்தளவிலே கவலைப்பட வேண்டாம், நலிவுற வேண்டாம். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றானே. இன்று முஸ்லிம்களிடத்திலே ஈமானிய பற்றும் கொள்கையிலே உறுதியும் இருக்கிறதா? பணத்திற்காக, அதிகாரத்திற்காக, அற்ப சுகங்களுக்காக மனிதன் தன்னுடைய கொள்கையை தாரை வார்க்கின்ற, விட்டுக் கொடுக்கின்ற, ஏன் தன்னுடைய முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா? இப்படியான ஒரு சமூக அமைப்பை அல்லாஹு தஆலா நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார். உதவி என்பது வரமாட்டாது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான் என்று சொல்லுகிறான். முயற்சி தேவை. ஈமானுடையக்கான முயற்சி தேவை. ஈமானின் அடிப்படையிலான வாழ்க்கை தேவை. கொள்கையிலே பற்று தேவை. வாழ்ந்தால் ஈமானுக்காக வேண்டி வாழ்வோம், இஸ்லாத்தோடு வாழுவோம். இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை தேவையில்லை என்று நினைக்கின்ற அந்த பாலஸ்தீன மக்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரேலுக்கு அடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே 1/2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் அந்த இஸ்ரேலை விட்டு வெளியேறினார்கள். அந்த மக்கள் ஈமானிலே அவர்களுக்குள்ள பலகீனம் அதுதான். ஆனால் பலஸ்தீனிலே, வடபகுதியிலே, காசாவிலே அடிக்கு மேல் அழிவிழுந்தும் கூட அந்த பிரதேசத்தை விட்டு நாங்கள் நகர மாட்டோம். இது நபிமார்கள் வாழ்ந்த பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பதிக்கப்பட்ட பூமி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடமாடிய பூமி.
நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் நடமாடிய பூமி. இது புனிதமான பூமி, இது பைத்துல் முகத்தஸுக்குரிய பூமி. நாங்கள் ஈமானோடு இருக்கின்றோம் என்று அவர்கள் பறைசாட்டி, அவர்கள் பசியாக இருந்தாலும், குண்டுகள் வீசப்பட்டாலும் நாங்கள் உறுதியான ஈமானோடு இருப்போம் என்று சொல்லுகிறார்களே, இன்று உலகத்திலே அவர்களுக்குரிய முன்மாதிரி கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தளவிலே 60,000 பேர் கொல்லப்பட்டது ஒரு வகையில் எங்களுக்கு பிரச்சனையாக தெரியலாம். ஈமானுடைய கண்ணோட்டத்தில் அவர்கள் அனைவரும் ஷஹீதுகள். அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றுக்கொள்வானாக, அவர்களுக்கு மன தைரியத்தை இன்னும் கொடுப்பானாக. நாங்கள் ஹிஜ்ரத்திலிருந்து பெறுகின்ற முக்கியமான படிப்பினை அந்த கொள்கைக்கான அந்த உறுதி, சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய உறுதி. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களை பற்றி சொல்லுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்ட தைரியசாலிகள் என்று சொல்லுகிறான். வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், அவர்களை பொறுத்தவரையிலே அந்த ஈமானை அவர்கள் இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிர்களாலும் தங்களுடைய சொத்து செல்வங்களாலும் அவர்கள் போராடுகிறார்கள். அந்த முஹாஜிர்கள் மாத்திரமல்ல, தங்களுடைய நிலத்தை விட்டும் அவர்கள் புலம்பெயர்கிறார்கள். யாருக்காக? ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று அவர்களை அல்லாஹ் தஆலா புகழுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தியாகம் இல்லாமல், முயற்சி இல்லாமல், அர்ப்பணம் இல்லாமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழாமல் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய பிழை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மக்காவிலே வாழுகின்ற பொழுது சஹாபாக்கள் அதிகமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட அந்த பூமியில் வாழ்வதனை விடவும் ஈமானோடு, இஸ்லாத்தோடு, கொள்கையோடு மதீனாவிலே வாழ்வதுதான் மேன்மையானது என்று சிந்தித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வடக்கிலே கிழக்கிலே என்று உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் திறந்து கொடுத்தார். அவர்கள் அடிபட்டார்கள், உதைப்பட்டார்கள், பேச்சு கேட்டார்கள், ஏச்சு கேட்கார்கள். ஆனாலும் கூட மிக குறுகிய காலத்திலே, சுமார் 50 வருஷங்கள் நிறைவடைவதற்கு முன்னால் சீனாவின் எல்லை வரையும் இஸ்லாம் பரவியது. இந்தியாவின் எல்லை வரைக்கும் அது பரவியது. வடபகுதியிலே துர்க்மானிஸ்தான் எனப்படுகின்ற பிரதேசங்கள் வரைக்கும் இஸ்லாம் பரவியது. கிழக்கு பகுதியிலே மேற்கு ஆப்பிரிக்கா வரைக்கும், பிரனீஸ் மலைத்தொடர் எனப்படுகின்ற பிரான்சின் எல்லை வரைக்கும் இஸ்லாம் பரவியது. சுமாராக அரை நூற்றாண்டுகளுக்குள்ளார். அந்த வெற்றியை அல்லாஹு தஆலா ஏன் கொடுத்தான்? தியாகத்தின் காரணமாக. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதா என்றால் என்ன சகோதரர்களே, பெரியார்களே? நாங்கள் உதவி செய்து அல்லாஹு தஆலாவுக்கு தேவை இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது என்றால் என்ன? அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடுவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. முயற்சி இல்லாதவர்களுக்கு அந்த வெற்றியும் அந்த சாதனையும் கிடைக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முதலாவது படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, முஸ்லிம் சமூகம் என்பது திட்டமிடல் சமூகமாக இருக்க வேண்டும். ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து பார்த்தால் எவ்வளவு கவனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை திட்டமிட்டார்கள் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்பே அவர்கள் அதற்கான அஸ்திவாரங்களை போடுகிறார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுடைய காலப்பிரிவிலே வந்த அவுஸ் ஹஸ்ரஜ் எனப்படக்கூடிய கோத்திரத்தவர்களை ரகசியமாக கணவாய் பகுதிகளிலே, அகபா பகுதிகளிலே சந்திக்கிறார்கள். ஏன் அவர்கள் ரகசியமாக சந்திக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினால் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதுகாப்பை பெற்றிருக்கலாம், மலக்குகளுடைய அந்த பாதுகாப்பு கிட்டி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லாமல், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, ஹுது ஹித்ரக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று. அதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். முயற்சி செய்துவிட்டு தான் தவக்குலிலே ஈடுபட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நியதியாக காணப்படுகிறது. எனவே ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தவர்களை சந்தித்து அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? நான் மதீனாவுக்கு வந்தால் என்னை பாதுகாப்பீர்களா? நீங்கள் களவெடுக்காமல், விபச்சாரம் செய்யாமல், ஷிர்கிலே ஈடுபடாமல் இருப்பீர்களா என்றெல்லாம் கேட்டு அவர்களிடத்திலே பைஅத் எடுத்துக் கொண்டதற்கு பின்னால் தான் அவர்கள் மதீனாவை நோக்கி நகர்கிறார்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய தாய். அவர்களை மதீனாவுக்கு முன்கூட்டியே அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே அனுப்பி வைக்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம் புகுந்தது என்று வரலாறு சொல்லுகிறது.
அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு தாயை அவர்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். தாவத்து பணிக்காக எல்லோரும் அனுப்பப்பட முடியாது. அதற்கென்ற தகமையும் திறமையும் உள்ளவர்கள் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டமிடலை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஒட்டகைகளை ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தயார் செய்தார்கள். தன்னுடைய சஹாபாக்களை தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் இரவோடு இரவாக தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைத்தார்கள் மதீனாவை நோக்கி. அவர்கள் குகையிலே சென்று 3 நாட்கள் பதுங்கிக் கொண்டார்கள். தன்னுடைய சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள். தனது சாப்பாடு யாரால் கொண்டு வரப்பட வேண்டும், தான் பதுங்கி இருக்கின்ற அந்த குகையிலே இருக்கின்ற அந்த நடமாட்டங்களை காவிர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வழக்கமாகவே மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செல்லக்கூடிய பாதையை தவிர்த்து வேறொரு பாதையை அவர்கள் தெரிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குகையிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, யா ரசூலல்லாஹ், காபிர்கள் வந்து பார்த்து விடுவார்களே என்று சொன்ன பொழுது, இன்னல்லாஹ மஅனா, எங்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்ற தைரியம் ஊட்டினார்கள். எல்லா வகையான தற்காப்பு முயற்சிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், திட்டமிடல்கள் எல்லாவற்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு தான் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் என்றால் அது ஒரு திட்டமிடல், மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு, நாங்கள் திட்டமிட வேண்டியது என்பதனை அது காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எந்த அளவு திட்டமிடுகிறோம்? If you fail to plan, you plan to fail என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நீ திட்டமிட தயார் இல்லை என்றால் நீ தவறு செய்வதற்கு திட்டமிடுகிறாய் என்பதுதான் அர்த்தம் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திட்டம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், இலக்கு இல்லாமல், எய்ம்ஸ் இல்லாமல், ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல், ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் நாங்கள் நகரக்கூடாது. ஒரு பள்ளி வாயிலாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒரு பாடசாலையாக இருக்கலாம், ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஏன் ஒரு தொழில் செய்வதாக இருக்கலாம். அதற்கு முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். எந்த இடத்திலே ஒரு கடையை அமைத்தால் பொருத்தமாக இருக்கும், இந்த இடத்திலே நான் அமைத்தால் இந்த இடம் பொருத்தமாக இருக்குமா என்றெல்லாம் திட்டமிட வேண்டும். நான் திருமணம் முடிக்க போகின்றேன், திருமணத்துக்கு வர இருக்கின்ற அந்த துணைவி எப்படியானவளாக இருக்க வேண்டும் என்று நீண்ட திட்டமிடல் ஒன்றை செய்ய வேண்டும். திட்டமிடலுக்கு இஸ்லாத்திலே ஒரு பெரிய இடம் இருக்கிறது. 3வதாக சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரத்துவம். ஹிஜ்ரத்திலே நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான், மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்த அந்த முஹாஜிர்களை அங்கு அரவணைப்பதற்கு அங்கிருக்கின்ற அன்சாரிகள் தயாராக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், யாரெல்லாம் ஏற்கனவே மதீனாவை தங்களுடைய வாசஸ்தலமாக, நிலமாக, நாடாக அமைத்துக் கொண்டார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஈமானோடு இருக்கிறார்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹி, தங்களிடத்திலே வந்த இந்த முஹாஜிர்களை அவர்கள் விரும்புகிறார்கள், நேசிக்கின்றார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது, தங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற பாக்கியங்கள், சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கின்றனவே அவற்றின் மீது அவர்களுக்கு பெரிய அளவு ஆசை கிடையாது. அதாவது துனியாவுடைய ஆசை அவருடைய உள்ளத்திலே கிடையாது அந்த அன்சாரிகளை பொறுத்தவரையிலே. அதே நேரம் வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட தங்களை நாடி வந்திருக்கின்ற அந்த முஹாஜிர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இங்கே பார்க்கின்றோம் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பார்க்கின்றோம், தியாகத்தை பார்க்கின்றோம். முஸ்லிம் சமூகம் என்பது அன்பினால் பிணைக்கப்பட்ட சமூகம், ஈமான் என்ற அந்த உறவினால் பிணைக்கப்பட்ட ஒரு சமூகம். முஸ்லிம் சமூகத்திலே யாரும் கைவிடப்படக்கூடாது. ஏதோ மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள், ஈமானை கையில் வைத்ததனால், உள்ளத்தில் வைத்ததனால் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உடம்பின் ஒரு பகுதி. அவருடைய பிரச்சனைகளிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். எனவே என்ன செய்கிறார்கள்? வியாபாரத்திலே கூட்டாளியாக்கிக் கொள்கிறார்கள். திருமணம் முடித்திருந்தால் ஒரு மனைவியை தலாக் சொல்லி மற்றொரு அந்த மனைவியை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிலே இடம் கொடுக்கிறார்கள். சந்தைக்கு அழைத்து செல்கின்ற பொழுது அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள் சந்தை. இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தை எடுத்து பார்த்தால் ஹிஜ்ரத்தின் மூலமாக கிடைக்கின்ற இந்த படிப்பினை எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. காசாவிலே பிரச்சனையா, அது அவர்கள் மாத்திரம் பார்த்துக் கொள்ளட்டும், எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் அடிபடிவது நியாயம்தான் என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஈமானை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல் ஜஸதில் வாஹித்,
ஒரே உடம்பை போன்றவர்கள் முஃமின்கள் எல்லோரும். எந்த ஒரு உடம்பின் ஒரு பகுதிக்காவது நோவினை வருமாக இருந்தால் அந்த உடம்பின் ஏனைய பகுதிகள் விழித்திருப்பதன் மூலமாகவும் காய்ச்சலின் மூலமாகவும் அந்த துன்பத்திலே பங்கெடுக்கும் என்று சொன்னார்கள். தலையிலே வலி வந்து விட்டால் கைதான் மருந்துக்கு, அதாவது கால் தான் நடந்து செல்கிறது வைத்தியரிடத்திலே. சட்டை சாக்கிலிருந்து காசை எடுத்துக் கொடுப்பது கைதான். எனவே தலைக்குத்தானே வலி வந்து விட்டது என்று சொல்லி அந்த தலையை அவ்வாறு புறக்கணித்து விடுவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொன்னார்கள். கல் ஜஸதில் வாஹித், ஒரே உடம்பை போன்றவர்கள். பாலஸ்தீனிலே ஒரு முஸ்லிம் கஷ்டப்படட்டும், இந்தியாவிலே ஒரு முஸ்லிம் கஷ்டப்படட்டும், அவன் இலங்கையின் தென் பகுதியில் கஷ்டப்படட்டும், அவன் கஷ்டப்பட்டால் அது என்னுடைய கஷ்டம் என்று நாங்கள் நினைக்கும் வரைக்கும் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கும் விரும்பும் வரைக்கும் உங்களிலே ஒருவர் ஈமான் உள்ளவராக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்